ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீதமான சாதத்தை வச்சு நம்ம எப்படி வத்தல் செய்ய போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் நைட்டு மீந்த சாதத்தை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஸோ அதை மார்னிங் எடுத்து ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் போல் தான் சாதம் இருந்துச்சு, ஸோ அதில் மட்டும் நான் செய்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய சாதம் இருந்தாலும் எவ்வளோ வத்தல் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ அந்த மீந்த சாதத்தை ஃபுல்லாக நான் ஜாரில் மாற்றிக்கிட்டு, அந்த சாதத்துக்கு எவ்வளோ சால்ட்டு வேணுமோ அந்த சால்ட்டை நான் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். ஸோ அரைச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணி மாதிரி அரைச்சிடாதீங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இட்லி மாவை விட இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு ஃபுல்லாக எல்லாமே ஜார்லேருந்து சுத்தமாக வலித்து எடுத்துகிட்டு ஸோ ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு. ஸோ இப்போது நான் ஆல்ரெடியே சால்ட்டு போட்டு தான் வந்து அந்த ரைஸை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் இப்போ நான் சால்ட் எதுவும் சேர்க்கல. ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சீரகம் வந்து வத்தலில் போட்டு நம்ம பொரித்து சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வெயிலில் மொட்டை மாடியில் வந்து ஒரு வெள்ளை துணியோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் நல்லா நீட்டமாக இருக்கிற பிளாஸ்டிக்கோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு வெள்ளை கிளாத் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாத மாவை வந்து கிளாத்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நான் வந்து மாவு ஃபுல்லாக வார்த்து எடுத்துக்கிட்டேன். ஸோ லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா நான் தெரியாமல் அகலமாக ஊற்றிட்டேன். அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதி கிளாத்லேயே ஒட்டிக்கிச்சு. ஸோ இந்தளவுக்கு அகலமாக ஊற்றாமல் கொஞ்சம் குட்டியாகவே வந்து கொஞ்சம் தப்பமாக இருக்கிற மாதிரி வத்தலை வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து காயிட்டோம். நான் காலையில் ஊற்றி வச்சுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டேன். ஈவினிங் நான் வந்து பார்க்கும்போது வத்தல் வந்து நல்லா காஞ்சிருந்துச்சு. ஸோ இப்படி தான் காஞ்சிருந்துச்சு பாருங்கள். ஆனால் இதில் நான் பண்ண மிஸ்டேக் முன்னையே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் மாவை வந்து அகலமாக பரப்பி விட்டதுனால மெல்லிஸாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாதி வந்து அந்த கிளாத்லே காயும் போது பாதி கிளாத்லேயே ஒட்டிக்குச்சு. ஸோ நீங்கள் வந்து அதை தப்பாக பண்ணிடாதீங்க. ஸோ தப்பமாக ஊற்றி விடுங்க. அப்போ தான் காஞ்சி வரும்போது நமக்கு அது வந்து இப்படி அதை உடச்சி எடுக்க வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் கிளாத்தில் ஊற்றுறதுனால அப்படியே எடுத்தால் வத்தல் ஃபுல்லாக உடஞ்சி வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, கிளாத்தை திருப்பி போட்டு நம்ம வத்தல் ஊற்றணும் இல்லையா, அதோட பேக் சைடில் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். ஸோ தண்ணி தெளிக்கவும் அந்த கிளாத் பின்னாடி சைடு ஊறவும் அதுக்கப்புறம் நம்ம வத்தலை வந்து ஈஸியாக பிரித்து எடுக்க நமக்கு வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கிளாத்துக்கு பின்னாடி அந்த வத்தல் காஞ்சதுக்கு பின்னாடி ஃபுல்லாக தண்ணி தெளித்து நான் இதே மாதிரி எல்லா வத்தலையும் வந்து கிளாத்லேருந்து தனியாக பிரித்து எடுத்துட்டேன். என்னென்னா இதில் ஒரு தப்பு அப்படின்னா, நான் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணதுனால வத்தல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணும்போது வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் தப்பமாக ஊற்றிக்கோங்க. ஸோ எல்லா வத்தலையுமே அந்த துணியிலேருந்து நான் பிரித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம உடனே வந்து நம்மளால் பொரிக்க முடியாது. ஏன்னா நம்ம தண்ணி போட்டு தான் வத்தலை வந்து துணியிலேருந்து பிரித்து எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக நம்ம வெயிலில் காய வச்சுட்டு அடுத்த நாள் ஈவினிங்கில் வந்து பொரிக்கலாம். ஸோ அடுத்த நாள் நான் காய வச்சுட்டு அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் போல் எண்ணெய் சூடு பண்ணி அதில் நம்ம வத்தல் போட்டு எடுத்ததும் பாருங்கள் என்ன அழகாக வந்து வத்தல் பொரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்குங்க வத்தல். சாப்பிடவும் நல்லா க்ரன்ச்சியாகவும் என்ன சொல்கிறது, அந்த சீரகத்தோட ஃப்ளேவரும் சூப்பராக இருந்துச்சு. ரசம் சாதத்துக்கு பருப்பு சாதத்துக்கு அந்த மாதிரி வத்தலை வச்சு சாப்பிட்லாம். ஆனால் என் பசங்க நான் பொரிச்சு கொடுக்கவும் வெறுமனே எந்த சாதமும் இல்லாமல் வெறுமனே வத்தலை மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் சாப்பிட்டுட்டாங்க. பாருங்கள் வத்தல் எவ்வளோ க்ரன்ச்சியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது அப்படின்றத. அவ்வளோதாங்க, நம்மளோட வத்தல் இப்போது ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.